புதுச்சேரி அனைத்து கிராம பஞ்சாயத்து ஊழியர் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பணி நிரந்தரம் மற்றும் 33 மாத 7வது ஊதிய குழு நிலுவைத் தொகை வழங்க வேண்டி கவன ஈர்ப்பு போராட்டம். இன்று காலை 10 மணி அளவில் தொடங்கிய கிராம பஞ்சாயத்து ஊழியர்களின் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் தலைமை உரை காத்தவராயன், தலைவர் அனைத்து கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கம், நோக்க உரை இளையவளவன், பொதுச் செயலாளர் அனைத்து கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கம், சிறப்பு உரை சேகர் மற்றும் நிர்வாகிகள் ஆனந்த கணபதி, பிரேமதாசன், கலிய பெருமாள், வேளாங்கண்ணிதாசன், சகாயராஜ், நன்றி உரை கணேஷ் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். 15 ஆண்டு காலமாக தினக்கூலி ஊழியர்களாக வேலை செய்து வருகிறார்கள். மற்ற அனைத்து அரசு ஊழியர்களெல்லாம் தினக்கூலியாக இருந்தவர்களெல்லாம் நிரந்தரம் செய்யப்பட்டது. ஆனால் இங்கு உள்ளாட்சித்துறையின் மூலமாக இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதற்காக கோப்புகள் அரசுக்கு அனுப்பப்பட்டு அனைத்து டிபார்ட்மெண்ட்டுகளிலும் அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. அதற்கு கண்டித்துதான் நாங்கள் இந்த நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர் சம்மேளனத்தின் மூலமாக இந்த கிராம பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த